துணை முதலமைச்சர் பதவி என்னத்தை சொல்கிறது நம்ம. ஏன்னா அவங்க வந்து ஆளுங்கட்சி மெஜாரிட்டியாக இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துவாங்க. ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க எதுவுமே வாய் திறக்கிறதே இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அண்ணன் வைகோவாக இருக்கட்டும், யாருமே அவர்களுக்கெல்லாம் என்ன நிபந்தனைன்னா, இங்கே வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது. புகழ்ந்து பேசுங்க. புகழ்ந்து பேசுனா உங்களுக்கு பணம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பதவி கிடைக்கும். மற்றபடி ஆட்சி அதிகாரத்தில் எங்கள் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற அவங்களுக்கு கொள்கை முடிவே அதாங்க. கேட்டால் நாங்கள் சமூக நீதி இப்படி எல்லாத்துக்குமே பதவியை கொடுப்போம், பெரியார் அண்ணா அந்த வழியில் நாங்கள் வந்து சமூக நீதியை கடைப்பிடிக்கிறோம். என்ன சமூக நீதியை கடைப்பிடிக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்கள் மக்களே. ஒரு பதவிக்கு வர்றது, அந்த பதவியோட வேலையை இவங்க முழுசாக செய்கிறாங்களா? எதுவுமே செய்கிறது இல்லைங்க. இருந்தாலும் நாங்கள் சமூக நீதியை காப்பாற்றுறோம், பெரியார் அண்ணா கொள்கை அப்படியே பின்பற்றுறோம். என்ன பின்பற்றுறீங்க? என்ன பின்பற்றுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நடுத்தர மக்கள், பிற்படுத்த மக்களுக்கு என்ன நீங்கள் இப்போ பதவிகளை கொடுத்துட்டீங்க? ஏன் இந்த துணை முதல் பதவியை பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர்கள் இல்லை எம்எல்ஏக்கள் எவ்வளவோ மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லையா? தகுதியே இல்லையா? தகுதியானவர்கள் எவ்வளோ பேர் இருக்காருங்களேங்க. இவருக்கு என்னங்க வயசாகுது உதயநிதிக்கு? அரசியலுக்கு வந்து இப்போ 3 வருஷம் தானங்க ஆகுது. எம்எல்ஏ ஆகி ஒரு 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி அவர் என்னங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார்? சினிமா துறையில் படம் தயாரித்து வெளியிட்டு இருந்தார். அதில் வருமானம் எவ்வளோ வருமோ அதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்புறம் உலகம் பூரா அவருடைய முகம் தெரியணுன்றதுக்காக சினிமாவில் நடித்தார். ஒரு 4-5 படம் நடித்து எல்லா பேருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நடித்தார். இப்போ என்ன பண்ணார் அவர்? எத்தனை போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டார்? எத்தனை போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ஜெயிலுக்கு போனார்? சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன ஒன்று, தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலினோட மையம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இந்த தகுதியினால தான் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி. இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அவரை முதலமைச்சராகனாலும் ஆக்குவாங்க. ஏன்னா இப்போ ஐயா வந்து அமெரிக்கா பயணம் போனார். அந்த 10-17 நாளில் உதயநிதி தான் எல்லா பொறுப்புகளையும் எடுத்து பார்த்தாரு, ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு அப்படின்னு கட்சியில் உள்ள தொண்டர்கள், எம்எல்ஏமார்கள் எல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க. ஏன்னா பெருமையாக பேசினாத்தான் ஏதாச்சும் நமக்கு ஒரு பதவி கிடைப்பாங்க, அதை வச்சு ஏதாவது ஒரு காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான். உண்மையிலே மக்கள் மீது அக்கறை கொண்ட திமுக எம்எல்ஏ எம்பியை மக்கள் மீது அக்கறை கொண்டு ஏதாவது பேசியிருக்காங்கன்னு பார்த்தா எதுவுமே கிடையாதுங்க. திமுக கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, எந்த பற்றியும் கிடையாது. திமுக குடும்பத்துக்கு சால்ரா போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அதில் வச்சு நமக்கு வருமானம் வருதா, அதை ஏதாவது காசு கொடுப்பாங்களா, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் தூங்க வேண்டியது. வேறு எந்த பற்றியும் கவலையாக கிடையாது. அடுத்து பாருங்கள், இன்னும் பாருங்கள், நீங்கள் இங்கே துணை முதலமைச்சர் ஆன பொறுப்பாடு பாருங்கள் என்ன நடக்கணும்னு பாருங்கள். ஏங்க நான் இப்போ ஒரு 7-8 மாவட்டத்துக்கு நான் போய் சுற்றி பார்த்துருக்கேங்க. 7-8 மாவட்டத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லாம், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு, இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் பாருங்கள் நீங்கள். அவ்வளவு மோசமாக கிடக்கு. என்ன நிர்வாகம் பண்ணுறாங்க? போக்குவரத்துறையில் இருக்கிற அமைச்சர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பாத்ரூம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் கொடுத்து யார் இப்படி காசில்? மக்களோட வரி பணத்தில். அதை கான்ட்ராக்டை விட்டு அந்த பாத்ரூம் பூரா யாருக்கு? திமுக கட்சியில் இருக்கிறவங்க இல்லை ஏடிஎம்கே கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஏலம் விடுவாங்க. 5 வருஷத்துக்கு நீ எடுத்துக்க ஏலம், எவ்வளோ நாள் வசூல் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்ட்டு. அப்படி தாங்க நடக்குது. மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்றத 1% கூட இல்லைங்க. என்ன ஒன்று சொல்லுவாங்க, நாங்கள் இலவசத்தை கொடுக்குறோம், பஸ்ஸு இலவசம் போட்டிருக்கோம், இளைஞர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், குடும்ப தகுதியுள்ள குடும்ப தலைவிக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம். இதைத்தான் சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க உறவுகளே. மக்கள் சிந்திக்கணும். மக்கள் சிந்திக்கலைன்னா இதை விட மோசமான நிலைமைக்கு நம்ம போவோம் உறவுகளே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அரசியல் ஏன் பேசுனீங்க என் நண்பர்களாக சொல்கிறாங்க, ஏன் அரசியல் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நம்ம வேலையை பாரியா, நம்ம வேலை வெட்டியை பாரியா, விவசாயத்தை பாரியா, அப்படி பேசுகிறாங்க. எல்லா பேருமே வேலையை பார்த்தா இப்போ அரசியல் யார் தான் பேசுகிறது? மக்களுக்கு தலையில் கடனை ஏற்றிக்கிட்டே இருக்காங்களையா, அதை பற்றி யார் கவலைப்படுறது? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருந்தாலும் நான் கவலைப்படுவையா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசுவேன். புரிஞ்சுக்கிட்ட மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணட்டும், சப்போர்ட் பண்ணாத மக்கள் போகட்டும், அதனால் ஒன்றும் வருத்தமே கிடையாது. அரசியல் பேசுகிறதுக்காக அந்த யூடியூப்பே ஆரம்பிச்சு
மற்றபடி யாரையும் வந்து தனி விமர்சனம் பண்ணுறதுக்காக நம்ம ஆரம்பிக்கல. அவங்களுடைய பதவியில் இருக்கும்போது என்னென்ன செய்கிறாங்க, என்னென்ன செய்யலை, இதெல்லாம் இவங்களுடைய வேலை, அதை முறையாக செஞ்சுறாங்களா அப்படின்றத நம்ம பேசுகிறோம். ஒரு படித்த இளைஞன் அரசு அதிகாரியாக வர்றான், விஓவா, தாசில்தாராக, கலெக்டராக வர்றான். ஆனால் அவங்க எல்லாமே இந்த அரசியல்வாதிக்கு சொல்கிறத கேட்டுட்டு அடிமையாகத்தே இருக்காங்க. அவங்க சுயநலமாக ஏதாவது கரெக்டாக செய்யலாம்னு நினச்சா செய்ய விட மாட்டாங்க. அப்படியே ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் உடனே இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறது, படித்த இளைஞர் எல்லாமே அரசியலுக்கு வரணும், அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். உண்மையிலேயே படித்த இளைஞர்கள் புரிந்து கொண்டவர்கள் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாங்க, பேசுவாங்க. சுயநலம்னு இருந்து என்னையா செய்ய போகிறோம்? ஒரு சுயநலமாக இருந்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா? போகும்போது ஒன்றும் கொண்டு போக முடியாது. போகும்போது உங்களை இடுப்பில் இருக்க அருணாக்கரை கூட அறுத்து விட்டு தான் கொண்டு போய் புதைப்பான். எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது பிரபுகளே. நீங்கள் எவ்வளோ தான் சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், பொருள் சேர்த்து வச்சுருந்தாலும் அதை எடுத்துகிட்டு போகவே முடியாது. இருக்கிற வரைக்கும் ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் ஆடம்பரமாக வாழும்போதும் ஒரு 10 பேர் ஒரு நல்லவன்னு சொல்லுவான், 100 பேர் உங்களை கெட்டவன்னு சொல்லுவான். அப்படித்தான் யாருமே ஒரு பதவியில் இருக்காங்கன்னா அவங்க அந்த வேலையை முறையாக செஞ்சாங்கன்னா அவங்க நல்லவங்க சொல்லுவாங்க. ஐஏஎஸ் அதிகாரி ஐயா சகாயம் ஐயா எடுத்துக்கோங்க. அவரை எத்தனையோ முறை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவரை இதுவரைக்கும் கெட்டவன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். மக்களுக்காக அவருடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வரைக்குமே. ஏன் அந்த மாதிரி அரசு அதிகாரிகளை ஏன் பதவியில் வச்சுருக்க மாட்றாங்க? ஏன்னா அவர்கள்லாம் பதவியில் இருந்தாங்கன்னா நமக்கு ஆபத்தாயிரும் அப்படின்றக்காக அவங்கள பதவியில் இங்கேருந்து அங்கேருந்து தூக்கி தூக்கி அடிக்கிறது. இன்றைக்கும் மக்கள் மனசில் நினைஞ்சு இருக்காருண்டா அவருடைய நியாயமான கோரிக்கைகள், அவரோட வேலையை சரியாக பண்ணார். யார்கிட்டையும் 5 விஷயம் அவரை லஞ்சம் வாங்காமல் மக்கள் மனசில் எவ்வளவோ இடம் பிடிச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த அரசியல்வாதிகள் இடம் பிடிப்பாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே கிடையாதுங்க. மக்கள் தான் மாறணும். எப்போ மாறுவாங்கன்னு தெரில. ஏன்னா மாட்டுக்காக, ஜல்லிக்கட்டுக்காக நம்ம இளைஞர்கள் எல்லாமே போராடி அதை மீட்டு எடுத்தாங்க. உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசியலில் எப்போ மீட்டெடுக்க போகிறாங்கிறதே பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் இளைஞர்கள் நிலைத்ததை மாற்ற முடியும். ஒவ்வொரு இளைஞனும், ஒவ்வொரு மாணவியரும் சிந்தித்து செயல்படணும். செயல்படுவாங்களா? எதிர்பார்ப்போம். எதிர்பார்த்துட்டே பொழப்பு, வேறு என்ன செய்ய முடியும்? எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். மாற்றம் வருமா வராதா அப்படின்னு பார்ப்போம்.